இன்றைய முக்கிய செய்திகள். விறுவிறுப்பாக நடந்து முடிந்தது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. மேற்கு வங்கத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குளத்தில் வீசப்பட்டதால் பதற்றம். இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் இன்று சந்திப்பு. கெஜ்ரிவால் வழக்கு, வாக்கு எண்ணிக்கை குறித்து ஆலோசனை. கன்னியாகுமரியில் 3 நாள் தியானத்தை நிறைவு செய்தார் மோடி. வானியர் வள்ளுவர் சிலைக்கு மலர் மாலை வைத்து மரியாதை. வெற்றியின் முகட்டில் நிற்கும் இந்தியா கூட்டணி. ஜூன் 4ஆம் தேதி புதிய விடியல் தொடங்கும் என ஸ்டாலின் உறுதி. வணக்கம். மக்களவை தேர்தலில் 57 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. 7 கட்டங்களாக நடைபெறும் தேர்தலின் தொடக்கமாக ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா, இமாச்சல பிரதேசம், சண்டிகர் ஆகிய 8 மாநிலங்களில் 57 தொகுதிகளில் இன்று 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதலே பொதுமக்கள் வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் பாட்னாவில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். பஞ்சாப் ஃபெரோஸ்பூர் தொகுதியில் ராணுவ வீரர்கள் வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் நடிகை கங்கனா ரணாவத் வாக்களித்தார். இதனிடையே மேற்கு வங்கத்தில் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் ஒரு கும்பல் வாக்குச்சாவடிக்குள் புகுந்து 2 வாக்குப்பதிவு இயந்திரங்களை தூக்கிச் சென்று குளத்தில் வீசியதால் பரபரப்பு நிலவியது. ஜாதவ்பூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் மற்றும் ISF கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதுபோல் ஒரு சில சம்பவங்களை தவிர 7ஆம் கட்ட தேர்தல் பொதுவாக அமைதியாக நடைபெற்றது. Everybody should stay peacefully and there should be economic steady conditions in the country. That's what we are voting for. There is no growth is coming. The young generation is not getting the job, or they are not getting proper direction also. That's the reason we should go for a steady government. உத்தரப்பிரதேசம் வாரணாசி தொகுதியில் பிரதமர் திரு மோடி, பீகாரின் பாட்னா சாஹிப் தொகுதியில் பாஜக மூத்த தலைவர் திரு ரவிசங்கர் பிரசாத், இமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதியில் மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர், மேற்கு வங்கத்தின் டைமண்ட் துறைமுகம் தொகுதியில் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் உறவினரான திரு அபிஷேக் பானர்ஜி உள்ளிட்டோர் இந்த தேர்தலை எதிர்கொண்டனர். மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் குஜராத்தின் சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இன்று 7ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வரும் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. மக்களவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது. பாஜகவை வீழ்த்த நாட்டின் பிரதான கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் கைகோர்த்துள்ளன. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி, சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதா தளம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ள இக்கூட்டணியின் வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் பாஜகவுக்கு கடும் நெருக்கடியை அளித்தனர். இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மாநில கட்சிகளின் தலைவர்கள் தேசிய தலைவர்களுடன் இணைந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டது வாக்காளர்களை வசீகரித்தது. இந்நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கைக்கான கவுண்ட் டவுன் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் டெல்லியில் இன்று சந்தித்து ஆலோசனை நடத்தினர். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேவின் இல்லத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் MP திரு ராகுல் காந்தி, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார், ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் திரு TR பாலு, பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான், சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கார்கே, இந்த தேர்தலில் 295 இடங்களுக்கு மேல் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கூறினார். மேற்கு வங்கத்தை தாக்கிய ரெமல் புயல் நிவாரணப் பணிகள் காரணமாக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இன்றைய ஆலோசனையில் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய பிணைக்காலம் முடிந்து அவர் மீண்டும் சிறைக்கு செல்வது குறித்தும், தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்தியா கூட்டணி முகவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சங்கள் பற்றியும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் மேற்கொண்ட 3 நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு மோடி திருவனந்தபுரம் வழியாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். தமிழ்நாட்டுக்கு 3 நாள் பயணமாக கடந்த வியாழனன்று கன்னியாகுமரி வந்த அவர் கடல் நடுவே உள்ள பாறையில் அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் தமது 3 நாள் தியானத்தை தொடங்கினார்.
மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் திரு மோடி மேற்கொண்ட தியானத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது அவர் மறைமுக பிரச்சாரம் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டியதுடன் திரு மோடியின் தியான நிகழ்ச்சியை தேர்தல் ஆணையம் அனுமதிக்க கூடாது என்று கோரிக்கை விடுத்தன. எனினும் திட்டமிட்டபடி பிரதமர் தனது 3 நாள் தியானத்தை மேற்கொண்டார். குளிர்சாதன வசதியுடன் கூடிய மண்டபத்தில் காவி உடை அணிந்து நெற்றியில் விபூதி பட்டையுடன் கையில் ருத்ராட்ச மாலையை விரலால் உருட்டியபடி அவர் தியானம் செய்யும் வீடியோக்கள் வெளியிடப்பட்டன. பிரதமரின் தியான நிகழ்ச்சியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் 3000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். விவேகானந்தர் நினைவு மண்டபம் அமைந்துள்ள கடல் பகுதியிலும் தீவிர ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர். சுற்றுலா படகு சேவையும் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் தமது 3 நாள் தியானத்தை திரு மோடி இன்று நிறைவு செய்தார். அதைத் தொடர்ந்து விவேகானந்தர் நினைவு மண்டபம் அருகே உள்ள வானுயர் திருவள்ளுவர் சிலைக்கு படகில் சென்ற அவர் சிலையின் முதல் தளத்திற்கு சென்று மலர்களை தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் கன்னியாகுமரி கடற்கரைக்கு திரும்பிய பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்றடைந்தார். அங்கிருந்து அவர் சிறப்பு விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்துள்ள இந்தியா கூட்டணி வெற்றியின் முகட்டில் நிற்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவரது சமூக வலைதள பதிவில் பாஜகவின் 10 ஆண்டு கால பாசிச ஆட்சியை வீழ்த்தி இந்தியாவை காக்க உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து வெற்றியின் முகட்டில் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்ற மமதையில் இருந்த பாஜகவுக்கு எதிராக ஜனநாயக சக்திகளின் மாபெரும் அணி திரளாகவும் தேர்தல் களத்தில் இந்திய மக்கள் அனைவருக்கும் நம்பிக்கை தரும் அணியாகவும் அது அமைந்திருப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். பாஜக உருவாக்கிய போலி பிம்பத்தை இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்கள் தங்களது இடைவிடாத பரப்புரையின் மூலம் மக்கள் மன்றத்தில் உடைத்தெறிந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் வெற்றி செய்திக்கு இன்னும் 3 நாட்களே உள்ளன என்று கூறியுள்ள திரு ஸ்டாலின், வாக்கு எண்ணிக்கையின் போது அதிகமான விழிப்புணர்வுடன் கூட்டணியின் செயல் வீரர்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய விடியலுக்கான தொடக்கமாக ஜூன் 4ஆம் தேதி அமையும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளவர், பாசிச பாஜக வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்றும் பதிவிட்டுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வெளுத்து வாங்கும் நிலையில் திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அங்கு வழக்கத்தை விட இந்த ஆண்டு 2 நாட்கள் முன்னதாக மே 30ஆம் தேதி பருவமழை தொடங்கியது. இந்நிலையில் அரபிக்கடலில் உருவாகியுள்ள சூறாவளி காரணமாக கோட்டயம், இடுக்கி, கோழிக்கோடு மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஏராளமான குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. இடுக்கி மாவட்டம் தொடுபுழா புலியன் மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் தொடுபுழா கட்டப்பனா சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இடுக்கி மாவட்டத்தில் இரவு நேர பயணத்துக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழை காரணமாக கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் கொட்டியதால் நோயாளிகள் அவதிக்கு உள்ளாகினர். திருச்சூர் மாவட்டத்தில் பெய்த மழையால் பெரும்பாலான பகுதிகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன. வீடுகள் மற்றும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர் மழை காரணமாக கேரளாவில் ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்தனர். கேரளாவில் தொடர்ந்து வரும் 7 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும், வயநாடு, இடுக்கி, பாலக்காடு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் உள்ளது. இதனிடையே தமிழகத்தில் கொடைக்கானல் நகரில் இடியுடன் கனமழை பெய்தது. உதகையில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். மதுரை மாவட்டம் மேலூரில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்நிலையில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. 5ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், சேலம் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. கியூப் உலகளவில் அதிகம் விற்கப்படும் விளையாட்டு பொருள். ஒரு பொழுதுபோக்கு விளையாட்டு மனதின் ஆற்றலையும் செயல்திறனையும் அதிகரிக்க செய்யும் அதிசயம் நிகழ்வது எப்படி? 6 நிறங்களை அணி சேர்க்கும் கியூப் பயிற்சியை பள்ளி பாடத்திலும் சேர்க்க வேண்டுமென ஏன் கூறுகிறார்கள்? அனைவரையும் கவர்ந்த கியூப் விளையாட்டு குறித்த அத்தனை அம்சங்களையும் உங்கள் முன்வைக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகளவில் ஃபுட்பால், கிரிக்கெட் பேட்களை விட அதிகம் விற்பனை செய்யப்படும் ஒரு விளையாட்டுப் பொருள் எதுவென்றால் அது ரூபிக் கியூப் தான். விரல்களின் வித்தையில் ஒரே நேர்கோட்டில் நிறங்களை ஒன்றிணைக்கும் இந்த ரூபிக் கியூப் விளையாட்டு வயது வேறுபாடின்றி அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது.
குறிப்பாக குழந்தைகளின் கவனிப்பு திறனையும் யோசிக்கும் திறனையும் வளர்க்கும் இந்த ரூபிக்ஸ் விளையாட்டு மனதை ஒருநிலைப்படுத்த உதவுவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் கூறுகின்றனர். என் பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் கேட்குற டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த க்யூபை வந்து நான் கையில் கொடுக்குறேன். ஸோ ஃபோனையே வந்து அவர் பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ அதில் கொடுக்குற அட்டென்ஷனை அவர் இந்த க்யூப்பில் வந்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து படிப்புலேயும் கான்சன்ட்ரேஷன் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அட்டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதனால் படிப்பும் ரொம்ப இன்னும் முன்னாடியை விட இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. மூளைக்கு வேலை கொடுக்கும் இந்த கியூப் விளையாட்டை வண்ணங்களை பார்க்க முடியாதவர்களும் விளையாடும் வகையில் பிரெய்லி முறையிலான ரூபிக் கியூப்களும் உள்ளன. தமிழ்நாட்டில் பிரெய்லி ரூபிக் கியூப் பயிற்சி வழங்கப்படும் நிலையில் இதன் மூலம் பல தமிழக மாணவர்கள் சர்வதேச அளவில் சாதனைகளை படைத்துள்ளனர் என்பது இன்னும் பலரும் அறிந்திராத தகவலாக உள்ளது. இந்த உட்டன்ஸ் கியூப் பண்ணிக்கிட்டே இந்த 3x3 பண்ணிக்கிட்டே யோகா பண்ணுவான். யோகா பண்ணிக்கிட்டு கின்னஸ் ரெக்கார்ட் முடிச்சிருக்கான், 2 வேர்ல்டு ரெக்கார்ட் முடிச்சிருக்கான். இதோட இதுக்கு யோகா தனியாக பண்ணும்போதும் சாம்பியன்ஷிப் வரைக்கும் பண்ணியிருக்கான். கியூப் விளையாட்டு கர்ப்பிணிகளின் மன அழுத்தத்தை போக்குவதுடன் சிறுவர்களிடம் தெளிவு, பொறுமையையும் உருவாக்குகிறது. பள்ளிகளில் பாடத்தை கவனிப்பது முதல் அனைத்து செயல்களையும் முழு கவனத்துடன் செய்வதற்கு பெரிதும் உதவுகிறது கியூப் விளையாட்டு. ஒரே நேரத்தில் மனம், கண், கைகள் மற்றும் மூளையின் முழு பகுதியும் ஒரே நேர்கோட்டில் செயல்புரிவதால் சுறுசுறுப்பையும் தருகிறது இந்த பயிற்சி. வெவ்வேறு வண்ணங்களை ஒரே சிந்தனையில் ஒருங்கிணைக்கும் போது பொறுமை, தன்னம்பிக்கை, ஆர்வம், விடாமுயற்சி ஆகியவை அதிகரிப்பதாக கூறுகிறார் கியூப் பயிற்சியாளர். எங்கே டாஸ்க் கொடுக்கணும், எந்த இடத்துல இது பண்ணணும், எந்த இடத்துல ஹோல்ட் டவுன் பண்ணணும், எந்த இடத்துல ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படின்றத இங்கே நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஸ்கூல்ஸில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் தான் சார் மெயின். கான்சன்ட்ரேஷனை வந்து ஒருநிலைப்படுத்துறது. இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் மேம் எடுக்கிறாங்கன்னா அவங்க அங்கே பார்த்துட்டே இருக்கும்போது கவனம் செதுரும், யாருக்காக இருந்தாலும் அது போகும். ஸோ இது பண்ணும் போது இன்பில்ட்டாக என்ன ஆகும்னா, இப்போ இதை க்யூப் சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த க்யூப் சால்வ் பண்ண ஒரு 30 seconds to 40 seconds ஆகும். ஸோ அந்த 40 seconds வந்து மைண்டை வந்து கண்ட்ரோல்டாக வச்சுருப்பாங்க பசங்க, எங்கேயுமே அவங்களுக்கு கவனம் செதுறாது. சினிமா நட்சத்திரங்கள், தொழிலதிபர்கள் போன்றோரும் தங்களது கவனச்சிதறலை தடுக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் கியூப் விளையாட்டு மீது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர். நிறங்களை ஒன்று சேர்க்கும் விளையாட்டாக மட்டுமல்லாமல் நேர்மறை சிந்தனையை அதிகரித்து திறமைகளை வளர்த்தெடுப்பதில் மாயாஜாலம் புரியும் பயிற்சியாகவே இந்த ரூபிக் கியூப் விளையாட்டு பார்க்கப்படுகிறது. இனி வருவது செய்தி துளிகள். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்குவதற்காக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. காணொலி வாயிலாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வேட்பாளர்கள், தலைமை முகவர்கள், வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா அறிவாலயத்திலிருந்து கூட்டத்துக்கு தலைமை வகித்த கட்சியின் அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி வாக்கு எண்ணிக்கையின் போது பாஜக என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்பதால் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யும். அவர் கடவுளை பூரா உட்கார்ந்து செய்கின்ற ஒரு பிரச்சாரம் செய்கின்ற ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அது குறித்து புகார் கொடுத்த போது அதை நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் நிராகரித்திருக்கிறது. ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா நிறைவை முன்னிட்டு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் வரலாற்று புகைப்பட கண்காட்சியை நடிகர் பிரகாஷ் ராஜ் திறந்து வைத்தார். இலக்கியம், திரைத்துறை, அரசியலில் கலைஞரின் பங்களிப்பை விளக்கும் 100க்கும் மேற்பட்ட புகைப்படங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கண்காட்சியை திறந்து வைத்த பின் பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ், மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல் கொள்கையை வைத்து அரசியல் செய்தவர் கலைஞர் என புகழாரம் சூட்டினார். இன்னைக்கு நம்ம நிறைய இந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்னும் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அதை பற்றி. நாங்க கலைஞர் இருந்திருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குல்லையே எனக்கு. ஏற்பட்ட ஒரு கலைஞரோட, ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். சென்னை தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் 234 பெண்கள் உள்ளிட்ட 1983 அக்னிவீர் வாயு வீரர்களின் பயிற்சி நிறைவு அணிவகுப்பு நடைபெற்றது. ஏர்வைஸ் மார்ஷல் அமன் கபூர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இருபத்தி 22 வார ஆரம்பகட்ட பயிற்சியை நிறைவு செய்த வீரர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட உள்ள அடுத்த கட்ட பயிற்சியில் சேர உள்ளனர். பயிற்சி காலத்தில் சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்ட ஹரிஷ்குமாருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு அந்நோய் பரவாமல் தடுக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
நாமக்கல் மாவட்டத்தில் கோழி பண்ணைகளில் கிருமி நாசினி மருந்து தெளித்து கோழிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. வெளியில் இருந்து வரும் வாகனங்கள் கிருமி நாசினி தெளித்த பின்னரே பண்ணைக்குள் அனுமதிக்கப்படுகின்றன. பெட்ரோல் நிலையம் தொடங்க தடையில்லா சான்று வழங்க 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் சிறையில் அடைக்கப்பட்டார். லஞ்சம் பெற்றபோது சிக்கிய வட்டாட்சியர் காதர் ஷெரீப் விசாரணையின் போது நெஞ்சுவலி ஏற்பட்டதால் 3 நாட்களாக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். உடல் நலம் தேறியதை அடுத்து அவரை லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இடது தோளில் காயம் ஏற்பட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். சுமார் 15 நிமிடங்கள் அங்கே இருந்த முதல்வர் திரு வைகோவுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருந்த 25 பேர் உட்பட 61 பேர் ஒரே நாளில் வெப்ப அலைக்கு பலியான நிலையில் இனி கோடையில் தேர்தல் நடத்தக்கூடாது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வாக்கு எண்ணும் மையங்களில் கூடுதல் மின் விசிறிகளை பொருத்தவும், கடும் வெயிலோ மழையோ இல்லாத மாதங்களில் இனி வாக்குப்பதிவை நடத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலைக்கு சவால் விட்டு அதிமுகவினர் சுவரொட்டிகளை ஒட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக அணையப் போகிற விளக்கு என்றும் வரும் 4ஆம் தேதிக்கு பின் அணைந்துவிடும் என்றும் கூறியிருந்த திரு அண்ணாமலைக்கு அக்கட்சியினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள சுவரொட்டிகளில் அணையப் போகிற விளக்கு யார் என்று 4ஆம் தேதிக்கு பிறகு தெரியவரும், காத்திருக்கும் ஆணவத்தை அடக்க என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,680 ரூபாயாகவும், கிராம் 6,710 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 8 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மக்களவைத் தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாள் தியானத்தை நிறைவு செய்த பிரதமர் மோடி திருவனந்தபுரம் வழியாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.